ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாளைக்கு ஆடி 2வது வெள்ளிக்கிழமைங்க. அதனால் முன்னாடியே ப்ரீ பிளானாக எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டா காலையில் எழுந்திரிச்சி சீக்கிரமாக சாமி கும்பிட்றலான்னு சொல்லிவிட்டு நான் சாமி ரூமில் இருக்கிற எல்லா விளக்கு ப்ளஸ் விளக்குக்கான பிளேட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிட்ருக்கேன். நான் எப்பயுமே செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து சாமி கும்பிட்றப்ப பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 o'clock மேலே ஆகிடுங்க. நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து அந்த வேலையை சாமி கும்பிட்ற வேலையை பார்க்கும்போது எனக்கு ஈவினிங் ஆகிடும். மார்னிங் வந்து எனக்கு டைம் எப்பவுமே செட் ஆகாது. சரி, இந்த டைம் ஆடி மாதமாக இருக்குது, அதனால் மார்னிங்கே சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா வேலையும் முன்னாடியே பார்த்துட்ருக்கேன். எப்பயுமே முன்னாடி நாளே செய்வேன், இருந்தாலுமே எனக்கு டைம் பத்தாது. இன்றைக்கி கண்டிப்பாக மார்னிங் கும்பிட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா இதையும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிட்ருக்கேங்க. நம்ம எப்பயுமே விளக்குக்கு வந்து ஒரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம விளக்கு வந்து எந்த உப்பு தண்ணியில் கழுவினாலும் சரி, நல்ல தண்ணியில் கழுவினாலும் சரி, நம்ம வீட்டில் ஆர்ஓ வாட்டர் இருந்துச்சுன்னா ஆர்ஓ வாட்டரில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அந்த விளக்கு அந்த பித்தளை பொருட்களெல்லாம் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு 10-15 நாளுக்கு வந்துட்டு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அப்புறமேட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் உலர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு க்ளீனான ஒரு துணியை வச்சு அந்த எல்லா பாத்திரத்தையும் எல்லாம் தொடச்சி வச்சிடலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பட்டு அந்த ஒரு வடுவாக தெரியும், அதெல்லாம் தெரியாமல் இருக்கும். அதனால எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து ஒரு க்ளீனான ஒரு துணியை போட்டு தொடச்சி வச்சிடுறோம். சரி, இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கும்போதே நைட்டு ஒரு சிம்பிளான டின்னரை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தோசை தாங்க செஞ்சேன். அது இல்லாமல் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் வந்து தோசைக்கு வந்து வெங்காய சட்னி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. தோசை செஞ்சுட்டே வெங்காய சட்னி டக்குன்னு செஞ்சு முடிச்சாச்சு. வெங்காய சட்னி செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும், மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம்தாங்க ஆகும். அதை ரெண்டையும் செஞ்சு என்ன கணவர் கேட்டார்னு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா விளக்குக்கும் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எல்லாமே நம்ம எடுத்து வச்சாச்சு. நம்மக்கிட்ட தாமரை விளக்கு, ஆப்பிள் விளக்கு, அகல் விளக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குபேர விளக்கு, அன்னம் விளக்கு, அப்புறம் கிறிஸ்டல் விளக்கு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் குலதெய்வ சொம்புக்கும் நம்ம மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு எடுத்து வச்சாச்சு. எல்லாத்தையும் செஞ்சுட்டு டைம் பார்த்தா மணி கிடுகிடுன்னு போயிடுது. ஒரு 11 மணி பக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தம்பி அழகரான்னு சொல்லிட்டு எழுந்து போயாச்சு. சரி, மார்னிங் எழுந்திரிச்சு ஒர்க்கை பார்த்துக்கலாம் அப்படின்னு போயாச்சு. காலையில் எழுந்திரிச்சு டைம் பார்த்தா 4:15 எழுந்திரிச்சு சரி சாமிக்கு முன்னாடி நாள் வந்து பூ வாங்கியிருந்தேன். அரளிப்பூ கொஞ்சமும் செவ்வந்தி பூ கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இது வந்து சாமி 5 படம் ஃபோட்டோ இருக்கிற சாமிக்கு வந்து இந்த பூ வந்து சரியாக போயிடும்னு சொல்லிட்டு கட்டியிருந்தேன். எப்படியோ ஒரு வழியாக அரளிப்பூவை கட்டி முடிச்சாச்சுங்க. மார்னிங் சாமி கும்பிட்ற வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாய்.